ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை காணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒன்றாய் இணைந்து ஜெபிக்க ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இணையதளத்தின் மூலமாக கிருபை தந்ததற்காக என் ஆண்டவரை மனதார சோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். 1 குறிப்பேடின் புத்தகம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. உம்மாலே வருகிறது ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும், உடைய கரத்தினால் ஆகும். ஆம், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற வார்த்தை உம்மாலே. தாவீது சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்கிறான், பாருங்கள், உம்மாலே இந்த கோலியாத்தை முறியடிப்பேன். அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. சாதாரண ஒரு ஆடு மேய்த்த ஒரு மனிதன், சொந்த தகப்பனால் மறக்கப்பட்ட மனிதன், சொந்த சகோதரனால் மறக்கப்பட்ட மனிதன் தாவீது. ஒருவேளை உங்கள் உறவுகளால் மறக்கப்பட்டிருக்கலாம், உடன் பிறந்தவர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றீர்களோ, கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும்படியாக வருகிறது. அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவராலே வருகிறது. அவரே கனத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண ஒரு ஆடு மேய்த்த, உயிருக்கு பயந்து இடத்தை விட்டே கடந்து போன, மீதியான் தேசத்துக்கு கடந்து போன ஒரு மோசை இடத்துல ஆண்டவர் பேசி, ஆடு மேய்த்த ஒரு சாதாரண ஒரு மோசையை ஒரு கூட்டத்திற்கே தளபதியாகவும் தலைவனாகவும் மாற்றின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். ஆன ஒரே ஒரு காரணம், அந்த மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் தன்னை முற்றிலும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவனாக இருக்க வேண்டும். மோசே தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். தெய்வம் பேசினார். தேவன் அவனோடு கூட பேசும்போது அவன் முற்றிலும் அர்ப்பணித்தபடினாலே தேவன் அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் உயர்த்தினார். தாவீது தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். தேவனே சார்ந்து கீர்த்தனையாலும் பாடலினாலும் தேவனை ஆராதித்து தேவனோடு ஐக்கியப்பட்டபடினாலே தேவனம் கடந்து போன இடமெல்லாம் கூட இருந்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அவர் கேரளாவை சார்ந்தவர். அவர் கேரளாவிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வாலிப நாட்களிலே தூத்துக்குடி பட்டணம் வந்து ஆர்பரிலே, அப்பொழுதுதான் ஆர்பர் கட்டி கொண்டிருந்தார்கள், செயற்கை முறையாக கட்டி கொண்டிருந்த போது அதிலே பணியாற்றி அதிலே அரசாங்க வேலையை அமர்த்தப்பட்டு தனி மனிதனாய் வந்தவர் குடும்பமாக்கி தன்னுடைய குடும்பத்தை முழுவதும் கர்த்தருக்கு நேராய் நடத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு தேவ மனிதனாய் வந்தார். ஆம், கர்த்தருக்கு பயந்து அவர் நடந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை கனப்படுத்தினார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார். திருச்சபை மத்தியிலே, தேவஜனங்கள் மத்தியிலே, உயர்ந்த பிரபுக்கள் அதிகாரிகள் மத்தியிலே அவர் கனத்தை கொடுத்ததை என் கண்ணால் கண்டிருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒரு நாள் கேட்டேன், ஐயா இது எல்லாம் எப்படி வந்தது? அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், இது கடவுளால் வந்தது. நான் கடவுளுக்கு பயந்திருந்தேன். இந்த கனமும் இந்த ஐஸ்வர்யமும் என்னுடைய இல்லமும் என்னுடைய குடும்பமும் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க நண்பா, ஏதோ ஒரு கண்ணீரோடு வியாகுலத்தோடு பிரச்சனையோடு இருக்கின்றாயோ, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள், அவரது நாமத்தை மாத்திரம் சார்ந்து கொள். அவர் உன்னை உயர்த்தி, நீ இருக்கிற இடத்துல உயர்த்தி உன் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டு கொடுத்த ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசியிருக்கிறீரப்பா. தாவீதை உயர்த்தினவ, தாவீதை ராஜாவாய் உயர்த்தினவ, மோசையை தலைவனாய் தளபதியாய் உயர்த்தினவ, உம்முடைய ஜனங்கள் தலை குனிந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி, தகப்பனை உம்மாலே வருகிறது ஆசீர்வாதம் என்பதை கனப்படுத்தி மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். தரித்திரங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டே வெளியேறட்டும்.
அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.